வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன் அவர்கள். வணக்கம் தோழர். ஹெச் ராஜா பாஜகவுடைய ஒரு மூத்த தலைவர், பல சர்ச்சை கருத்துக்களுக்கு பெயர் போனவர். இன்னைக்கு 2 வழக்குகள்ல அவருக்கு தண்டனை கொடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொன்றுலயும் 6 மாசம் சிறை தண்டனை, 5000 ரூபாய் அபராதம்னு கொடுத்திருக்கிறாங்க. என்ன வழக்குது, என்ன தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குது, இதுல ஏதாவது மேல்முறையீடு செய்ய வாய்ப்புகள் இருக்கா? அதை பத்தி முதல்ல சொல்லுங்க. அது 2018 ஹெச் ராஜா அவர்கள் தனது சமூக வலைத்தளத்துல ட்விட்டர்ல ஒரு 2 போஸ்டிங் போடுறாரு. ஒரு போஸ்ட் 2018 பிஜேபி திரிபுராவில் ஜெயிச்ச உடனே தோழர் லெனின் சிலையை அங்க உடைக்கிறாங்க. அந்த செய்தி பத்திரிகையில வருது. வந்த உடனே இவர் லெனின் சிலையை போல பெரியார் சிலையும் இங்க உடைக்கப்படும் அப்படின்னு அவர் பேசுறாரு. இது அப்பவே கடுமையான எதிர்வினையை சந்திச்சு எல்லா கட்சியும் போராட்டம்லாம் நடத்துறாங்க. போராட்டம் நடத்தி அவருக்கு நெருக்கடி உண்டானனையும் அவர் இதை அட்மின் போட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த அட்மின் கலாச்சாரம் துவங்கினது அப்பதான் துவக்கி வச்சவர் ஹெச் ராஜா தான். ஆனால் அப்ப பலரும் புகார் கொடுத்து அந்த புகாரில் மீது ஈரோடு காவல்துறை வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கு இவர் சப்சிக்வெண்டா சார்ஜ் ஷீட் போட்ட பிறகு இவர் குவாஸ்க்கு போறாரு. நீதிபதி திரு ஆனந்த வெங்கடேஷ் முன்பாக அந்த வழக்கு ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி விசாரணைக்கு வருது. வரும்போது நீதிபதி திரு ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் இது கருத்துரிமையில் வராது, ஹெச் ராஜா அவர்கள் பேசியது கருத்துரிமை என்ற அடிப்படையில் வராது, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் கிடையாது, இது இட் அமௌண்ட்ஸ் டு ஹேட் ஸ்பீச், ஹேட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி வெறுப்பு பேச்சை இவர் பேசியிருக்கிறாரு, இவர் லட்சுமண ரேகை தாண்டிட்டாரு, அதனால இந்த வழக்கை ரத்து செய்ய முடியாது, சிறப்பு நீதிமன்றம் எம்பி எம்எல்ஏக்கான சிறப்பு நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிச்சு 3 மாசத்துல முடிக்கணும்னு டைரக்ஷன் கொடுத்தாங்க. அதற்கு பிறகு ஹெச் ராஜா அவர்கள் உச்ச நீதிமன்றம் போனாரு. உச்ச நீதிமன்றத்திலும் அந்த வழக்கை தள்ளுபடி செய்த நீதிபதிகள் அரசியல்வாதிகள் சமூக வலைத்தளங்களை எச்சரிக்கையா கையாளணும்னு சொல்லி கண்டிச்சு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அதற்கு பிறகு இந்த வழக்கு இப்ப விசாரிச்சு இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்குது. அதுல ஒரு வழக்கு இந்த வழக்கு பெரியார் சிலை உடைப்பேன் அப்படின்னு சொல்லி பேசுறது. அதுல முக்கியமா அஃபென்ஸ் 153ன்றது ஒரு திட்டமிட்ட உள்நோக்கத்தோட இரு பிரிவினரிடையே மோதலை தூண்டுறது அப்படின்றதான் 153. இன்னொரு செக்ஷன் 505. 505 பொறுத்த அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட், அந்த ஸ்டேட்மெண்ட் சமூகத்துல சாதி அடிப்படையிலோ மத அடிப்படையிலோ ரேஸ், பிளேஸ் ஆஃப் பர்த், ரெசிடென்ஸ், லாங்குவேஜ், கேஸ்ட் ஆர் கம்யூனிட்டி ஆர் எனி அதர் கிரவுண்ட் இதுல இரு சமூகத்துக்கிடையே வெறுப்பை விதைக்கும் விதமாக பேசினா அது செக்ஷன் 505. 153 505ல தான் இப்ப அவரை கன்விக்ட் பண்ணியிருக்கதா ஊடகங்கள்ல செய்தி வந்திருக்குது. அது சரியான பிரிவு தான். 153 அல்லது 153A இதுலதான் கன்விக்ட் பண்ணிருக்க முடியும். 505ல அந்த 153 பொறுத்து ஒரு வருடம் வரை, இப்ப அவர் சொன்னதுக்கு திருப்பி ஏதாவது வன்முறை நடந்தா 1 வருடம் வரை தண்டனை கொடுக்கலாம். வன்முறை நடக்கவில்லை என்றால் வெறும் பேசுறது மட்டும்தான் இருந்திருக்குது அப்படின்னா 6 மாசம் வரை தண்டனை கொடுக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. இன்னொரு வழக்கு என்பது கனிமொழி அவர்களை இழிவுபடுத்தி, அதாவது அவர் பிறப்பை கொச்சைப்படுத்தி இழிவாக பெண்களை இழிவாக பேசி அவர் பதிவிடுறாரு. அதற்காக கனிமொழி அவர்கள் புகார் கொடுக்கல, ஆனா மற்றவங்க புகார் கொடுத்தாங்க. ஏன்னா கிரிமினல் வழக்கை பொறுத்தவரை யார் வேணாலும் புகார் கொடுக்கலாம். கிரிமினலா செட்டிபி மோசன் எனிபடி தான், யார் வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அந்த அடிப்படையில புகார் கொடுக்கப்பட்டு அந்த புகாரும் சார்ஜ் ஷீட் போட்டு விசாரணைக்கு 2 வழக்கும் சேர்த்து விசாரிச்சு இப்ப அந்த வழக்கிலே 6 மாத தண்டனை, இந்த வழக்கிலே 6 மாத தண்டனை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்பை பொறுத்தவரை ஒரு சரியான தீர்ப்பு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா தமிழக நீதித்துறை வரலாற்றில் சமூக வலைத்தள பதிவுக்காக தண்டனை கொடுக்கப்பட்டது இதான். எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் படிச்ச வகையில இதான் ஃபர்ஸ்ட் கேஸ்.
சோசியல் மீடியா போஸ்டுக்காக கன்விக்ஷன் ஆகிறது இதான் ஃபர்ஸ்ட் கேஸ். வேற எந்த கேஸ்லயும் வந்து கன்விக்ஷன் பெரும்பாலும் வந்து ஆகாது. ராகுல் காந்திய அதே போல பேசுனதுக்காக 2 இயர்ஸ் வந்து பண்ணாங்க. அது ஒரு பிளான் பண்ணி பண்ண மாதிரி அது வந்து நடந்துச்சு. நான் அது ஒரு பொதுக்கூட்ட மேடையில பேசினது. இது வந்து சோசியல் மீடியா போஸ்டுக்கு. சோசியல் மீடியா போஸ்டுக்கான ஃபர்ஸ்ட் கன்விக்ஷன் வந்து இதான். கச்சிராஜா அவர்கள் அதற்கு தகுதியானவர் தான், தண்டனைக்கு தகுதியான நபர் தான். இது மட்டும் இல்ல, இன்னும் பல விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு. குண்டெடுத்து எரியணும்னு பேசியிருக்காரு, இஸ்லாமியருக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, எப்ப பார்த்தாலும் அப்படிதான் பேசுவாரு. வழக்கறிஞர் அருள்மொழிக்கு எதிராக தாலி கட்டி விடணும், இப்படி பல வகையில் அவர் வந்து பேசியிருக்கிறாரு. இப்பதான் இந்த 2 வழக்குல மட்டும்தான் அவர் வந்து தண்டிக்கப்பட்டிருக்கிறார். அந்த தண்டனை என்பது சரியானது. இந்த தண்டனையை பொறுத்து கூட பொதுவாக கொஞ்சம் பேர் நினைக்கலாம், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ஒரு கருத்தை வந்து பதிவிட்டதுக்காக தண்டிக்கலாமா அப்படின்னு சொல்லி. தமிழகத்தில் பல அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க, பிஜேபியிலே பலர் இருக்கிறாங்க, தமிழிசை சவுந்தரராஜன் போல பலர் வந்து இருக்கிறாங்க. அவங்கள இப்படி ஒருபோதும் பேசுறது கிடையாது. கச்சிராஜா தமிழ் இனத்தின் மீதான ஒரு தீராத வெறுப்பை வந்து வன்மமா, திராவிட இயக்கத்தின் மீதான வன்மம், பெரியார் மீதான வன்மத்தை அது நேரடியா இப்படி வந்து கொடூரமா வெளிப்படுத்துற ஒரு நபரா வந்து இருந்தாரு. எல்லாருக்கும் வந்து தெரியும். இப்பதான் ஒரு 2 வருஷமா கொஞ்சம் பேசாம இருக்கிறாரு. ஹைகோர்ட்டாவது மயிராவது அப்படின்னு கேட்ட நபர் தான் கச்சிராஜா. அப்பயே ஹைகோர்ட் வந்து அதை வந்து கண்டிச்சாங்க, மன்னிப்பு கேட்டு அவர் வந்து வெளியில வந்தார். இப்ப இந்த வழக்கை பொறுத்தவரை வந்து தண்டிக்கப்பட்டது சரி. ஆனா இதுல வந்து என்னன்னா, பொதுவா இது மாதிரி வழக்குகள் பல பேர் மேல போட்டாலும் பெரும்பாலும் தண்டனைன்றது இருக்காது. கச்சிராஜாவோட அலட்சியத்தால, திமிர்னால இந்த கன்விக்ஷன் கிடைச்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பொதுவா நம்மளை யாரும் தண்டிச்சிட முடியும், நம்ம பெரிய ஆள் அப்படின்ற கருத்து எண்ணோட்டம் அவருக்கு இருக்கு. அதனால முறையா வழக்கறிஞர்களை அணுகி இந்த வழக்கு நடத்தியிருந்தா நிச்சயம் வந்து கன்விக்ஷன் ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு சோசியல் மீடியா போஸ்ட்டுக்கு வந்து அதற்கான ப்ரொசீஜர் நிறைய வந்து இருக்கு. 60B சர்டிபிகேட்ல இருந்து பல ப்ரொசீஜர் இருக்கு. வழக்கை சரியாக நடத்தி இருந்தால் ஒருவேளை வெளியில வந்து வந்திருக்கலாம். ஆனா அது ஒரு திமிர் அலட்சியத்தின் விளைவாக, அவருக்குரிய இயல்பன் காரணமாக தான் இந்த தண்டனை வந்து விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நான் வந்து பாக்குறேன். இந்த தண்டனைக்கு அவர் தகுதியான ஒரு நபர் தான். வேற ஒரு அரசியல்வாதினா நம்ம அதை பரிசீலிக்கலாம். ஆனா இவரை பொறுத்தவரை தகுதியான நபர் தான் நான் பாக்குறேன். ஓகே, இப்போ நடிகை கஸ்தூரியோடைய வழக்கிலையும் வந்து நாம பார்த்தோம். ஜாமீனுக்காக வந்து தன்னுடைய குழந்தையை காரணம் காட்டி அவங்க ஜாமீன் கேக்குறாங்க. உடனே ஒரு பிரபல நீதிபதியுடைய மனைவி சோசியல் மீடியால அவங்களுக்கு ஆதரவா ஒரு பதிவு போடுறாங்க. ஜாமீனும் உடனடியாக கிடைக்குது. இன்னைக்கு ஜாமீனோட கண்டிஷன்ஸ்லயும் வந்து தளர்வுகள் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம். பிரபலங்கள் சம்பந்தப்பட்ட இது போன்ற வழக்குகளில் வந்து உடனே நீதிமன்றம் தலையிட்டு உடனே வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. விரைவில் வந்து அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குது அப்படிங்கிறத பாக்குறோம். சாமானியர்களுக்கு அது நடக்கிறது இல்லை பெரும்பாலும். அந்த மாதிரி ஹெச் ராஜா வழக்குலயும் இன்னைக்கு வந்து 30 நாள் இந்த தீர்ப்பை வந்து அவங்க இது பண்ணி வச்சிருக்கிறாங்க இல்லையா? இப்ப மேல்முறையீட்டுக்கு போனார்னா இவருக்கு சாதகமாக தீர்ப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல இது வந்து இந்த தண்டனையை வந்து உறுதி செய்யப்படும்னு நினைக்கிறீங்க? அதாவது கஸ்தூரி வழக்கை பொறுத்தவரை அந்த வழக்குல நீதிபதி அவர்கள் மனைவி, நீதிபதி திரு GR சாமிநாதன் அவர்கள் மனைவி வந்து கருத்து தெரிவிச்சாங்க. அதை வந்து ஊடகங்கள்ல பிரபலமா போட்டு அதற்கு பிறகு வந்து கவர்மெண்ட் கூட அப்போஸ் பண்ணல, போலீஸ் கூட அப்போஸ் பண்ணல. அதுதான் வந்து நடந்துச்சு. ஆனா இதே போன்ற இதை விட மோசமான கொடூரமான பல்வேறு பொய் வழக்குகள் எடுத்துக்கிட்டா UAPA சட்டத்துல ஸ்டான் சாமி வந்து பார்க்கின்சன் நோய் வந்து அவர் ஒரு ஸ்ட்ராவை கூட கையில பிடிக்க முடியாத நிலைமையில, தண்ணி கூட குடிக்க முடியாத நிலைமையில இருந்தார். ஆனா அவருக்காக எந்த நீதிபதி மனைவியும் கொடுக்கல, எந்த நீதிபதியும் வந்து குரல் கொடுக்கல, பேசல. ஏன் அந்த வயதான முதியவரை வந்து வச்சு சீல்ல வச்சு கொள்றீங்க அப்படின்னு யாரும் பேசல. சாய்பாபா 90% உடல் ஊனமுற்ற ஒரு நபர். அந்த வழக்கு பொய் வழக்குன்னு உலகத்துக்கே தெரியும். ஆனா சிறையில் வைத்து கொல்லப்பட்டது மாதிரி வெளியில வந்தோடனே அவர் வந்து கொல்லப்பட்டார். இன்னும் பலர், இன்னைக்கு டெல்லி யூனிவர்சிட்டி மாணவர், JNU மாணவர் பலரும் வந்து இன்ன வரை உள்ள கிடக்குறாங்க. அதுக்கெல்லாம் வந்து யாரும் குரல் கொடுக்க மாட்டாங்க. வேற ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் இது மாதிரி வந்து மற்றவங்க பேசினா அதுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. ஆனா கஸ்தூரி போன்றவர்களுக்கு மட்டும் இது வருது அப்படின்னா அவங்க சமூக பின்னணி தான் அதுக்கான காரணம் அப்படின்னு நான் வந்து பாக்குறேன். சமூக பின்னணியும் கொள்கையும். இந்துத்துவா பாலிடிக்ஸ்ல இருந்தா அதற்கு ஒண்ணு, அதுக்கு எதிராக
மார்க்சிய லெனினிய பாலிடிக்ஸ்லயோ, திராவிடன் பாலிடிக்ஸ்லயோ, பெரியார் அம்பேத்கர் பாலிடிக்ஸ்ல இருந்தா அது வந்து வேற. ஆனந்த் டெல்டும்ரே எவ்வளவு நாள் உள்ள வச்சிருந்தாங்க? அன்னைக்கெல்லாம் யாரும் பேசினாங்களா? பேச கிடையாது. அவருக்கு அந்த வழக்கு மாவோயிஸ்ட் ஐடியாலஜியை அவர் தீவிரமா விமர்சிக்கக்கூடிய ஒருவர். அந்த கேஸ்ல அவரை பிடிச்சி உள்ள போட்டாங்க. அவரு உள்ள இருந்துட்டு தான் வந்தாரு. இப்படி அவங்க சமூக பின்னணி சார்ந்து, ஏன்னா இது ஒரு வர்க்க சமூக அமைப்பு, சாதிய சமூக அமைப்பு, இங்க எல்லாமே அதை ஒட்டி தான் வந்து தீர்மானிக்கப்படுதுன்னு பாக்குறேன். இந்த வழக்கை பொறுத்தவரை ஹச்ராஜா அவர்களுக்கு சென்டென்ஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணது அப்படின்றது ஒரு வழக்கமான ஒரு நடைமுறை தான். அதுல ஒன்றும் 3 வருடங்களுக்கு குறைவா தண்டனை கொடுத்தா அதை இமிடியேட்டா சஸ்பெண்ட் பண்ணி அப்பீலுக்கு டைம் கொடுக்குறது அப்படின்றது ஒரு வழக்கமான ஒரு நடைமுறை. ஆனா அப்பீல்ல வந்து இவர் அப்பீல் மேல்முறையீட்டுக்கு போகிற போது மேல்முறையீட்டில் வந்து இந்த வழக்கு நிக்குமா இல்லையான்றதை பொறுத்து அது வந்து வழக்கு ஆவணங்கள் முழுசா வந்து எவிடன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் அதை வந்து சொல்ல முடியும். 2வது ஸ்டேட் அதுல வந்து எப்படி ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க, நீதிபதி யார் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் பொறுத்து தான் வந்து அந்த வழக்கு இறுதி விசாரணை எப்படி இருக்குன்றது தெரியும். இப்ப அப்பீல்ல வந்து சென்டென்ஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அது ரொட்டீனா நடக்கிறதா. சென்டென்ஸ் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இறுதியா அவர் விடுதலை ஆவாரா இல்லையான்றது வழக்கின் எல்லா ஆவணங்கள் எவிடன்ஸை பார்த்து தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஆனா ஒரு பிரச்சனை இதுல என்ன இருக்குன்னா, அவர் வந்து 153 வந்து கன்விக்ட் ஆயிருக்கிறதுனால ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் 1951 கீழ் அவர் தேர்தலில் நிக்க முடியுமா அப்படின்ற கேள்வி வந்து இருக்கு. அப்ப தேர்தலில் அவர் நிக்கணும். இப்போ ஒரு சிட்டிங் எம்எல்ஏ எம்பி அவங்க 2 வருஷம் தண்டனை வாங்கினா அவங்க டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க. டிஸ்குவாலிபிகேஷன் வந்து நீங்க அந்த அப்பீல்ல தண்டனையை மட்டும் ரத்து செய்வது மட்டும் போதாது, அந்த சென்டென்ஸ்ல கன்விக்ஷனை ஸ்டே பண்ணணும். குற்றவாளி என்ற தீர்ப்பை ஸ்டே பண்ணாத ராகுல் காந்திக்கு குற்றவாளி என்ற தீர்ப்பு ஸ்டே ஆயிருது. ஏற்கனவே அவர் எம்பியா இருந்த போது டிஸ்குவாலிஃபை ஆன போது குற்றவாளி என்ற தீர்ப்பு ஸ்டே ஆயிருந்தா அவர் திரும்ப வந்து வந்தார். இப்ப ஹச்ராஜா அவர்கள் வந்து திரும்ப வரணும் அப்படின்னா அவர் குற்றவாளி என்பது அதாவது கன்விக்ஷனுக்கு ஸ்டே பண்ணணும். சென்டென்ஸ் இப்ப சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, ஹைகோர்ட்டு மறுபடியும் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. 30 நாள் அப்பீல் போட்டா சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அது வந்து அவர் திரும்ப எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து கொடுக்காது. ஏன்னா செக்ஷன் 8ல வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட்ல எந்தெந்த சூழல்ல வந்து டிஸ்குவாலிபிகேஷன் வந்து இருக்குது அப்படின்னு பொறுத்தவரை வந்து இந்தந்த வழக்குகள்ல இந்தந்த செக்ஷன்ல தண்டிச்சிருந்தா அப்படின்னு ஸ்பெசிபிக்கா சொல்லி அதுல 153A சொல்றாங்க, 505 சொல்றாங்க. offense of making statement creating or promoting enmity, hatred or ill will between classes or groups அப்படின்றதுல வந்து 505 சேர்த்திருக்கிறாங்க, 153A சேர்த்திருக்கிறாங்க. அப்புறம் பிசிஆர் ஆக்ட்ல கன்விக்ட் இருந்தா நிக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து என்டிபிஎஸ் கஞ்சா இது மாதிரி கேஸ்ல, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட்ல இது மாதிரி வந்து நிறைய இது மாதிரி ஆக்ட், சதி பிரிவென்ஷன் ஆக்ட்ல, பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல இதுல எல்லாம் ஒருவர் தண்டனை பெற்றிருந்தா அவர் வந்து தேர்தலில் நிக்கிறதுக்கான தகுதியே அவருக்கு வந்து இல்லாம போயிடும். ஏன்னா அடுத்த 1 வருஷத்துல வந்து தேர்தல் வரப்போகுது. அப்படி இருக்கிற போது இந்த வழக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அவர் அரசியல் எதிரிகள் அவங்க கட்சியிலே உள்ளவங்க வேற ஆளா சொல்லலாம், இதை பயன்படுத்தி கொள்ள வாய்ப்பு இருக்குது. இந்த வழக்குல இருந்து அவர் வந்து விடுதலை வாங்கினா தான் அவர் அடுத்த எலெக்ஷன் நிக்கிறது அப்படின்றத நோக்கி வந்து போக முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் இதுல பாக்குறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 மாதம் லண்டனுக்கு போய் படிச்சுட்டு நேத்துதான் வந்து பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை வந்து இறங்குறாரு. இறங்கின கையோட இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அவரு ஆப்சன்ஸ்ல எல்லாத்தையும் பாத்துக்கிட்டா ஹெச்ராஜாவுக்கு இங்க கன்விக்ஷன் வந்து வருது. இது இயல்பாக நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு நினைச்சுக்கிறதா, இல்ல இதுக்கு பின்னால ஏதாவது ஒரு நுணுக்கம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த கன்விக்ஷன் மூலமாக ஏதாவது ஒரு செய்தியை வந்து அரசாங்கம் இல்ல நீதித்துறை சொல்ல விரும்புதா? ஏன்னா பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையே ஒரு மேடையில பேசியிருக்கிறாரு, நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரியார் சிலையெல்லாம் நாங்க அகற்றுவோம் அப்படின்னு அண்ணாமலையே பேசியிருக்கிறாரு மேடைகள்ல. சோ இது மறைமுகமாக ஒரு செய்தியை வந்து சொல்ல விரும்புறாங்களா? இந்த மாதிரி நீங்க பேசினாலே உங்களுக்கு தண்டனை காத்துக்கிட்டு இருக்கு, அதனால பார்த்து பேசுங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை வந்து கொடுக்க விரும்புறாங்களா? எந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம எடுக்குது? முதல் கேள்வி, அண்ணாமலை வந்த உடனே இங்க கன்விக்ஷன் ஆகிறது. அண்ணாமலை பொறுப்பதான் இவர் வந்து இன்சார்ஜா இருந்தார். அண்ணாமலை ஆதரவாளர்கள் ஏற்கனவே ஹெச்ராஜா ஆதரவாளர்களுக்கும் ஏற்கனவே அந்த போட்டி இருக்கிறது வந்து தெரிஞ்சதுதான்.
அந்த அடிப்படையில் அண்ணாமலை ஆதரவாளர்கள் இன்னும் பலரும் இதை கொண்டாடக்கூடும். பிஜேபியில இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிக கோஷ்டிகள் மலிஞ்சிருக்கிற ஒரு கட்சியா பாஜக வந்து இருக்குது. அண்ணாமலை ஒரு கோஷ்டி, ஹெச் ராஜா ஒரு கோஷ்டி, நயினா நாகேந்திரன் ஒரு கோஷ்டி, தமிழிசை ஒரு கோஷ்டி, பொன்னார் ஒரு கோஷ்டி, கருணாராஜன் ஒரு கோஷ்டி, இப்படி பல கோஷ்டி வந்து இருக்கிறாங்க. அந்த கோஷ்டியில பலரையும் வந்து அண்ணாமலை ஒழிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றது ஏற்கனவே விமர்சனமா இருக்குது. தமிழிசை சவுந்தரராஜனை கூட அண்ணாமலை ஆதரவாளர் கடுமையா சோசியல் மீடியால விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னு. இவரு ஏற்கனவே ராகவனை காலி பண்ணது, இப்படி பல்வேறு விஷயங்கள் அவங்க கட்சிக்குள்ள அவர் கூட இருந்த திருச்சி சூர்யா கூட பல விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. அதனால அவங்க கட்சியை பொறுத்தவரை வந்து இதுல பலரும் மகிழ்ச்சி அடைய கூடும். ஆனா மாரிதாஸ் என்ன போட்டிருக்காருன்னா, இந்த தீர்ப்பை வந்து நம்ம ஏற்கக்கூடாது, இதுக்கு எதிராக நம்ம போராடணும், எல்லாரும் ஜெயிலுக்கு போக தயாரா இருக்கணும் அப்படின்னு அவர் வந்து போடுறாரு. அவரு கீழே பிஜேபிக்காரங்க நிறைய பேர் அதே மாதிரி போடுறாங்க. என் கேள்வி என்னன்னா, பாபர் மசூதி வழக்குல சுப்ரீம் கோர்ட் சொன்னா அதை எல்லாரும் ஏத்துக்கிறணும். மற்ற வழக்குகள் இப்ப ரஃபேல்ல இருந்து அதானி ஹிண்டன்பர்க் ஊழல் வரை, இவிஎம் வரை எல்லாத்துலயும் வந்து சொன்னா, அது பிஜேபிக்கு ஆதரவா சொன்னா அதை எல்லாத்தையும் வந்து எல்லாரும் ஏத்துக்கிறோம். ஆனா ஒரு பிஜேபிக்கார ஒருத்தர் தண்டிச்சா அதை ஏத்துக்கிற மாட்டோம் அப்படின்ற பண்பு, இது என்ன வகையான பண்பு? இது அரசியல் சட்டத்துக்கு நேர்முகரான ஒரு கருத்து நிலை. ஏற்கனவே பாபர் மசூதி விஷயத்துல கோர்ட் அவங்களுக்கு எதிராக இருந்த போது இது நம்பிக்கையில கோர்ட் தலையிடக்கூடாதுன்னு பேசினவங்க தான் அவங்க. கோர்ட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாதகமா மாறிடுச்சு, அதனால அதை வந்து ஏத்துக்கணும் அப்படின்னு வந்து பேசினாங்க. இப்ப இவர்கள் என்ன வகையான அரசியல் செய்கிறார்கள் அப்படின்றது எல்லாருக்கும் வந்து தெரியுது. தமிழ்நாட்டு ஜுடிஷியரியை பொறுத்தவரை வட மாநிலங்களை போல தமிழ்நாடு ஜுடிஷியரி இருக்காது அப்படின்றதுக்கான இங்க அரசியல் சட்டப்படி எல்லாம் வந்து நடக்கும் என்பதற்கான ஒரு எச்சரிக்கையா தான் இந்த தீர்ப்பு வந்து நான் பாக்குறேன். ஏன்னா இதுவரைய கருத்துரிமைக்காக யாரும் இது மாதிரி கன்விக்ஷன் ஆனது கிடையாது. வட இந்தியாவில் பல பெரிய கலவரங்கள், இஸ்லாமியர்களுக்கு எதிரான பல கலவரங்கள், இன்னைக்கு மணிப்பூர் உள்ளிட்ட காஷ்மீர் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை ஆர்எஸ்எஸ், பிஜேபி, சங் பரிவார அமைப்பை சேர்ந்தவர்கள் பெரிய சோசியல் மீடியா டீம் வச்சு, கூலிக்கு ஆள் வச்சு பல செய்திகளை ஃபேக்கா பரப்பித்தான் அவங்க வந்து ஜெயிக்கிறாங்க, கலவரத்தை உருவாக்குறாங்க. ஊபிலாம் பல சம்பவங்கள் அப்படி வந்து நடந்திருக்குது. இந்த மகாராஷ்டிரா எலெக்ஷன் கூட அப்படிதான் அவங்க வந்து நடந்துக்கிட்டாங்க. அங்க பூரா வந்து ஒரு உத்தியை அவர்கள் கையாளுகிறார்கள். சோசியல் மீடியாவில் பல லட்சம் பேர் வைத்து கொண்டு ஒரு பொய்யான தகவலை திரும்ப திரும்ப பரப்பி ஒரு வெறுப்பை உருவாக்கி சமூகத்தை பிளந்து அதுல இருந்து ஜெயிக்கிறது, இந்த உத்தியத்தை அவங்க கையாளுறாங்க. இது பல நாடுகள்ல இப்ப நடக்குது. இப்ப அமெரிக்க அதிபர் தேர்தலில் கூட எலன் மஸ்க் வந்து அவருடைய தளத்தை வந்து ட்ரம்ப்புக்கு ஆதரவா பயன்படுத்தினார்னு சொல்லி சில பத்திரிகைகள், முக்கியமா கார்டியன் எக்ஸ்பிரஸ் போன்றவர்கள்லாம், அவங்கெல்லாம் வந்து தி கார்டியன் பத்திரிகை எல்லாம் வந்து இனிமே எக்ஸ் தளத்தில் நாங்க வந்து பயன்படுத்த மாட்டோம், இது முழுக்க முழுக்க அரசியலுக்காக இவங்க வந்து பயன்படுத்துறாங்க என்று சொல்லி அதுல இருந்து எல்லாம் விலகிட்டாங்க. ஒரு ஆல்டர்னேட் சோசியல் மீடியா உருவாக்கி அதுல நிறைய பேர் இன்னைக்கு வந்து போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு சோசியல் மீடியாவை பயன்படுத்துறது அப்படின்னு பணபலம் படைத்தவர்கள், அதிகார பலம் படைத்தவர்கள் வந்து முழுக்க அதை கட்டுப்பாட்டில் வச்சு பயன்படுத்துறது, அவங்க தேவைக்கு பயன்படுத்துறது அப்படின்றத இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு மகாராஷ்டிரா தேர்தலில் அது நிறைய நிறுவனம் ஆயிருக்கு. இவிஎம் பிரச்சனை, இப்படி பல்வேறு விஷயங்கள் வந்து வெளியில வந்திருக்குது. அப்ப சோசியல் மீடியா மூலமாக பாஜகவும் ஆர்எஸ்எஸும் சங் பரிவார் கூட்டமும் வட இந்தியாவில் செய்த கலவரமோ வன்முறையோ பிரச்சனையோ அதை தமிழகத்திலே அவர்கள் செய்ய முடியாது என்ற செய்தியை இந்த தீர்ப்பு வந்து அவர்களுக்கு உணர்த்தி இருப்பதாக நான் வந்து பாக்குறேன். இனிமே எச்சரிக்கையா அவங்க வந்து நடந்துக்குருவாங்க. குறிப்பா 505 எல்லாம் கன்விக்ட் பண்ணியிருக்காது அப்படி பார்த்தா வந்து அவர்கள் தேர்தலே நிக்க முடியாதுன்னா வாயை மூடிட்டு வந்து இருப்பாங்க. ஏன்னா முதலுக்கே மோசம் வந்துடும் என்ற அடிப்படையில் இருப்பாங்க. அந்த ஒரு செய்தியை நீதித்துறை வந்து ஹெச் ராஜா மூலமாக சங் பரிவார் கூட்டத்திற்கு உணர்த்தி இருக்கிறார்கள் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங்.